செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த அனுமந்தபுரம் ஊராட்சியில் ரேஷன் பொருட்களை கடை விற்பனையாளர் கடத்த முயற்சித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாந்தக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடை பொருட்களை இரவு நேரத்தில் மினி லாரியில் ஏற்ற முயன்றதை தடுத்து நிறுத்திய அப்பகுதி மக்கள் இதற்கு காரணமான கடை விற்பனையாளர் அம்மு என்பவரை பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து வட்ட வழங்கல் அலுவலர் தீவிர விசாரணை மேற்கொண்டு துறை ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே திமுக கூட்டணி கட்சி ஊராட்சி தலைவர் நீர்கால்வாய் அமைத்துள்ளதாக போலியான பெயர் பலகை வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேரம்பாடி அருகே நெல்லிக்குண்டு முதல் கண்ணன் வயல் வரை 4.9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு நீர்கால்வாய் பணியானது முடிவடைந்துள்ளதாக சேரங்கோடு ஊராட்சி மூலம் போலியான பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஊராட்சி பகுதியில் பல பகுதிகளிலும் பணிகளை மேற்கொள்ளாமலே விளம்பர பலகை வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்கள் வரிப்பணத்தில் ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கும் ஊராட்சி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். போலி பதாகைகளும் பணி நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்து அப்பேற்பட்ட பணிகள் நடக்காமல் அப்பேற்பட்ட பதாகை வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்வதோடு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதுபோன்று பல ஊழல்கள் நடந்திருக்கின்றது. அதையும் ஆய்வு செய்து ஊழல்கள் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தமிழக அரசுக்கு இந்த மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். ஆதிவராகநத்தம் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் ஒரு வாரத்திற்கு மேலாக நெல்லை கொட்டி விவசாயிகள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளும் சரியான பதில் சொல்வதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடிய அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியின் 24வது வார்டில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி நகர்மன்ற கூட்டத்தில் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விடியா திமுக நகர்மன்ற உறுப்பினரே நகராட்சி அலுவலக வளாகத்தில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் திமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். 36 வார்டுகளிலுமே கடந்த 3 ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை பணிகளும் நடைபெறவில்லை என்றும் தனது வார்டில் கழிவுநீருடன் குடிநீர் குழாய்களும் இருப்பதால் நோய் தொற்று அபாயம் உள்ளதாக 24வது வார்டு விடியா திமுக நகர்மன்ற உறுப்பினர் திவ்யா குற்றம் சாட்டினார். இந்த ட்ரைனேஜ் பிரச்சனையும் தண்ணி வாட்டர் லைன் பற்றிய பிரச்சனைக்காக தான் உட்காந்துருக்கிறேன். ஏன்னா ஒரு 4-5 மாசமா நான் மீட்டிங் எல்லாத்துக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். வாட்டர் லைன்ல ட்ரைனேஜ் கலந்துருச்சுன்னு சொல்லி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லை, கவுன்சிலர்ன்ற ஒரு மரியாதையே இல்லை. சொல்லி நாங்கள் இவங்களுக்கு நம்மள்கிட்ட சொன்னா சரின்றாங்க, அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னா இல்லை நிறுத்தி வைங்கன்றாங்க. இப்போ நம்ம மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்றது? நம்மளுக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்றது? நம்மள அதிகாரிகிட்ட எல்லாம் சொன்னால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால நான் சாலையில் பண்ணுறேன். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே வைரவன்குப்பம் கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கரை ஒதுங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பாலைவனம் போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் திருக்கோவிலில் பத்ரதீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோவில் முழுவதும் 10,000க்கும் அதிகமான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஜொலித்த உற்சவர் ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க தோளுக்கிணியான் பல்லக்கில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக விடிய அரசு எவ்வித அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காதவர்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம் என்ற திமுக எம்எல்ஏ ராஜாவின் அறிவிப்பால் சட்டமன்ற அலுவலகத்தில் ஏராளமான பெண்கள் குவிந்தனர். இதுகுறித்து வருவாய்த்துறை அலுவலர்களிடம் விசாரித்தபோது விடிய அரசிடமிருந்து இதுவரை எந்தவித அறிவிப்பும் வரவில்லை என தெரிவித்தனர். ஏற்கனவே முகாம்கள் வாயிலாக மகளிர் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பம் கொடுத்தும் தகுதியானவர்களுக்கு உரிமைத் தொகை இதுவரை கிடைக்கவில்லை என்பதே பெண்களின் ஆதங்கமாக உள்ளது.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வீடு தீப்பிடித்து எரிந்ததில் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. கரட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவர் சவுண்ட் சர்வீஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரது வீட்டில் வயர்கள், போக்கஸ் லைட்டுகள், தரை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் திடீரென தீப்பிடித்து புகை வெளியேறியதை கண்ட அப்பகுதி மக்கள் பழனியப்பனுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பற்றி எரிந்த காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள் எரிந்து சாம்பலானது. வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மேல்பள்ளம் அருகே காய்ந்த செடி கொடிகள் ஆங்காங்கே தீப்பற்றி உள்ளது. இந்த நிலையில் திடீரென காட்டுத்தீயாக மாறி கொழுந்துவிட்டு எரிந்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தடுமாறினர். இதையடுத்து 3 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திண்டுக்கல்லில் மாநில அளவிலான மத நல்லிணக்க மாபெரும் கபடி போட்டியினை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். மேட்டுப்பட்டி இளங்கதிர் கபடி கழகம் நடத்தும் 37ஆம் ஆண்டு மாநில அளவிலான மத நல்லிணக்க கபடி தொடர் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40 அணிகள் பங்கு பெற்றுள்ளன. இந்த கபடி போட்டியில் பல்வேறு அரசு துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வாழ்த்தி பேசினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையின் தடுப்பு கட்டையில் ஏறி நின்றதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டிவனத்தில் இருந்து கூட்டேரிப்பட்டு நோக்கி சென்ற பேருந்து ரயில்வே மேம்பாலத்தை கடக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி நின்றது. இந்த விபத்தில் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் ஓட்டுநரை முற்றுகையிட்டு பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. லஞ்சம் தராததால் வைகை அணையில் மீன்பிடிக்க விடாமல் பொதுப்பணித்துறையினர் இடையூறு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணையில் எவ்வித தடையுமின்றி மீன்பிடிக்க வேண்டுமானால் தங்களுக்கு மாதந்தோறும் லஞ்சம் தர வேண்டும் என உதவி கோட்ட பொறியாளர் முருகேசன் மற்றும் முதன்மை பொறியாளர் அன்புச்செழியன் ஆகியோர் மிரட்டுவதாக ஒப்பந்ததாரர்கள் மற்றும் மீன்பிடிப்பவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் லஞ்சம் தராததால் மீன்பிடிக்க செல்லும் பாதையை அடைத்து இடையூறு செய்வதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். எஸ்டியும் ஃபஸ்ட்டே எங்களுக்கு கண்டிஷன் போட்டார். எங்களுக்கு மாதம் 10,000 கொடுத்துடணும், ஆஃபீஸுக்கு ஏசி மிஷின் மாட்டி கொடுக்கணும், மீன் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. ஒரு சில கண்டிஷன் நாங்கள் பண்ண முடியல. மீன் அதிகமாக வரும்போது ஏதோ அசஸ்மெண்ட்டில் பண்ணணும். இப்போ மீன் துப்புரா வரலை, கொடுக்க முடியாதனால பாதையை மறிக்கிறாரு, டெய்லி தொந்தரவு கொடுக்குறாரு. கேட்டு அடைச்சது எங்களுக்கு என்ன காரணத்துக்கு அடைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏதோ பிரச்சனைன்றாங்க, அந்த பிரச்சனை முழுசு எனக்குலாம் தெரியாது. ஆனால் கேட்டு அடைச்சது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, மீனவர்களுக்கு சிரமம். இப்போ வண்டியை கொண்டு வந்து நாங்கள் மீனை கொண்டு போக முடியாது வெளியே. திருச்சியில் தனியார் பேருந்து நடத்துனர் மீது 7 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துவாக்குடி நோக்கி சென்ற தனியார் பேருந்து வரகனேரி அருகே பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டிய பெண்மணி ஒருவரை சற்று தூரம் தள்ளி பேருந்தை நிறுத்தி நடத்துனர் இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பெண்மணிக்கும் நடத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நடத்துனர் தகாத வார்த்தையால் திட்டியதாக தெரிகிறது. இந்த நிலையில் புகாரின் பேரில் நடத்துனர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய 7 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரிக்கும் நாப்கின்களை அரசு துறை சார்பில் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை கூடல் நகர் பகுதியில் மணிக்குயில் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள 12 பெண்கள் இணைந்து தமிழக ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் சார்பில் நாப்கின்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு போலவே நடப்பாண்டும் நாப்கின் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கவர்மெண்ட் இன்னும் எங்களை ஆய்வு பண்ண வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வரலை. ஆனால் மித்த இடத்துலலாம் ஆய்வு பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு எங்களுடைய சென்னையில் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எங்களால் அந்த இதை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து அதிகாரிகள் எங்களுக்கு ஆய்வு செஞ்சு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்றதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையாக எங்கள் 12 பேர்த்தோட குடும்பத்து சார்பாக நான் உங்கள் தாழ்மையாக கேட்குறேன். கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் இந்த இருக்க 12 பேரோட வாழ்வாதாரங்களும் நல்லா இருக்கும். இந்த குழுவை நம்பி தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த குழுவை மட்டும் விசிட் பண்ணாமல் இருக்காங்க. இதை திரும்ப நீங்கள் விசிட் பண்ணி இதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வாழ்வாதாரம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்.
நெல்லை அருகே டியூசனுக்கு சென்றுவிட்டு ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய பள்ளி மாணவர்கள் மீது கார் மோதியதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். ஆரோக்கியநாதபுரத்தைச் சேர்ந்த 17 வயது சிவபாலன் தனது 2 நண்பர்களுடன் மாலையில் வழக்கம் போல் டியூசனுக்கு சென்றுவிட்டு ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கார் மீது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மோதியதில் சிவபாலன் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் காரில் இருந்த பெண் உள்பட 2 மாணவர்களும் படுகாயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தாழ்வாக சென்ற மின்சார ஒயர் உரசியதில் வீட்டில் போடப்பட்ட பந்தல் மற்றும் கார் தீயில் எரிந்து சேதமடைந்தன. சூடாமணிபுரம் பகுதியில் தொழிலதிபர் செல்லக்கண்ணு என்பவர் புதிய வீடு கட்டியுள்ளார். புதுமடை புகுவிழா நடைபெற இருந்த நிலையில் வீட்டு வாசலில் போடப்பட்ட பந்தல் மீது தாழ்வாக சென்ற மின் ஒயர் உரசியதில் தீ பிடித்தது. இதனால் வீட்டின் முன்பு இருந்த காரும் 1 லட்சம் ரூபாய் பணமும் தீயில் கருகி சேதமடைந்தன. விடியா திமுக அரசின் மின்வாரியத்தின் அலட்சியத்தால் தீ விபத்து நிகழ்ந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 10 பேர் படுகாயமடைந்தனர். சீரியம்பட்டி, ஈச்சம்பள்ளம், மாரண்டள்ளி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் எருதுவிடும் விழாவில் பங்கேற்றன. அப்போது எருதுகள் முட்டி படுகாயமடைந்த 10 பேர் சிகிச்சைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.